வணக்கம். பொதிகை மலையில் 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம டென்ட்லேருந்து மேலே ஏறணும் அகத்தியரை பார்க்குறதுக்கு. அந்த வழி தான் இது. டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. இதுக்குள்ளே பயங்கர எப்படி சொல்கிறது, நிறைய மரங்கள் இருட்டு மாதிரி இருக்கும். சில இடத்துல வெளிச்சம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூங்கில் காடுகள், யானைகள், அப்புறம் இல்லை அதர் விலங்குகள்லாம் வர இடம் அது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். நிறைய பாறைகள் தான், பாதைகள் மாதிரி இருக்காது. இந்த பாதைகள் எப்படி உருவாகுதுன்னா, அருவிகள் மூலயமா தான். தண்ணி ஓடுற பாதை தான் நமக்கு பாதை. அதுவும் மழை இல்லாதனால தப்பிச்சோம். மழை இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதையில் போக முடியாது. அதனால தான் அந்த சீசன் நம்மளை கூட்டு போக மாட்டாங்க. எங்கேயெல்லாம் தண்ணி ஓடுதோ அந்த பாதையை கூட நமக்கு யார் தரதுன்னா இயற்கை தான் தருது. தண்ணி தான். தண்ணி ஓடுற ஓட்டம் அந்த இடத்துல இந்த பாறை. இப்போ நீங்கள் பார்க்குற இது பார்த்தீங்கன்னாக்கா, மலை உச்சியிலேருந்து கயிறு பிடிச்சி நாங்கள் மேலே ஏறுவோம். அகத்தியரை பார்க்கும்போது அங்கே நாகப்பொதிகை, தமிழ்நாடு சைடு இது. அப்படியே இந்த ஸ்க்ரீன் பார்க்க தமிழ்நாடு சைடு நாகப்பொதிகைன்னு சொல்லுவாங்க. 5 நாகப்பொதிகை அப்படி அதான் இது. அப்படியே பாபநாசம் அருவி, சேர்வலாறு, காரையாறு டேமு அந்த பக்கம். அது கொஞ்சம் பனி மூடுறதுனால நமக்கு கிளியராக தெரியல, ஃபுல் கிளியராக. இதுதான் டாப் வியூ. இதுக்கு மேலே தான் அகத்தியரோட சிலை இருக்கும். அந்த இடம் தான் இது. இந்த இடம் பொங்கலோப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டிலேருந்து மேலே வர்றது வழி. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அகத்தியர் மலை வர முடியும், அது நமக்கு வர முடியாது. அவங்க ட்ரைபல்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் வருவாங்க. அந்த இடம் வந்து பொங்கலோப்பாறை. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்ல வெளிச்சமாக இருக்கும், நல்ல க்ளீன். டாப் அரௌண்ட் 6000 feet above மேலே இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இருந்து தான் தாமிரபரணி உருவாகிற இடம். இங்கேருந்து உருவாகி தான் நமக்கு கீழே டேமுக்கு போகுது. பானதீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பானதீர்த்தம் வழியாக சேர்வலாறு, காரையாறு டேம் போய் பாபநாசம் தலையணை போய் அங்கேருந்து தாமிரபரணி ஆறாக வெளில வரும். நம்ம அது அகத்தியர் அருவி மூலமாக அங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பயங்கர காற்று இருக்கும், காற்று குளிர் இருக்கும். இதுதான் அகத்தியரோட மலை. இந்த உச்சியில் தான் நம்ம போய் சாமி கும்பிட்டு வர்றது. இது அகத்தியர் மலை உச்சி. 6000+ அடி உயரத்துலேருந்து பார்க்குறது. இது டென்ட்லேருந்து இந்த மலை உச்சியை பார்க்க முடியும். டென்ட்டு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு சின்ன ஓடம் இருக்கும், அங்கே தான் குளிக்க முடியும். எலுமிச்சம்புல்னு சொல்லுவாங்க, லெமன் கிராஸ். இந்த சென்டர் பக்கம் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் நிறையா இருக்கும். கரடிகள் இந்த பக்கம் நிறையா இருக்கும். ஜாக்கிரதையாக போகணும் இடத்துல போகும்போது. அந்த டென்ட்டுக்கு பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அகத்தியர் மலையோட ஃபுல் வியூவை நம்மளால் பார்க்க முடியும். அதான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இயற்கையான இடம். ரொம்ப அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், எந்த சத்தம் இருக்காது. இதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும், இதெல்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு. இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்களும் போய் அனுபவித்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.